வாழ்க மக்கள் குலம், வளர்க விஞ்ஞானம், இறையருள் நம் அனைவருக்கும் துணையாக அமையுமா. இப்போ இந்த வாழ்க்கை வள யோகத்திலே நம்ம உடல் நலத்தம் இயற்ற இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி தமிழகத்து மெய்ஞானிகளுக்கு ஒரு வணக்கம். அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவிதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். இந்த கவியை இயற்றியவர் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள். உடல் நலத்தவம், அதாவது நோய் நீக்கும் தவம். உடலால் தான் மனிதன் பெரும் அவதிக்கு உள்ளாகிறான். எல்லா நோய்களும் உடலைத்தான் தாக்குகிறது. அதோடு உடலில் ஏற்கனவே உள்ள நோய்களையும் போக்க வேண்டும். புதிதாக வரும் நோய்களில் இருந்து ஒரு காப்பும் அழிக்க வேண்டும். இதுதான் இந்த தவத்தின் நோக்கம். உடல் பஞ்சபூத கூட்டு. அந்த பொருட்கள் ஆன உடலை உயிராற்றல் நடத்துகிறது. உயிராற்றல் தனக்கு வேண்டிய ஆற்றலை பருப்பொருட்களாக அல்லாத அருவமான இறை அருளில் இருந்துதான் உணர்வுகளாக வருவித்துக் கொள்கிறது. தனக்கு வேண்டிய ஆற்றலை பருப்பொருட்களாக அல்லாத அரூபமான இறை அருளில் இருந்துதான் உணர்வுகளாக வருவித்தும் தருவித்தும் கொண்டு உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்து இயக்கங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது. உடலின் ஒவ்வொரு தொகுதியின் மீதும் இயக்கங்கள் உறுப்புகளின் மீதும் தவம் இயற்ற இருக்கிறோம். நமது தவம் முழுக்க முழுக்க உணர்வு அனுபவ லைஃப்பை அடிப்படையாக கொண்டது. அதாவது உணர்வு அனுபவம், எந்த ஒன்றையும் நம்ம உணர்ந்தோம்னா அது நமக்கு அனுபவமாகிவிடும். உதாரணத்திற்கு 5 புலன் இருக்குது. ஒரு நாக்கால ஒரு இதை சுவைக்கிறோம், ஒரு நல்ல பொருள். உதாரணத்திற்கு பாதாம் அல்வான்னு வச்சுக்குவோம். அப்படி இல்லைன்னா ஆவக்காய் ஊறுகாய். அது நம்ம உணர்றோம். உணர்ந்தது நமக்குள்ளே பதிஞ்சு மீண்டும் நினைச்சு பார்க்கும்போது ஒரு அனுபவமாக வருகிறது. இப்போ ஊறுகாயை சொன்னாலே சிலர் நாக்கள் எல்லாம் எச்சி ஊறும். அதுபோல தான் இந்த 5 புலன் உணர்வு, இது பருப்பொருட்களான அதை அனுபவிக்கின்ற உணர்வு. ஆனால் அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் உணர்வு என்பது மெய்யுணர்வு. அது 6வது புலனில் தான் நம்ம உணர முடியும். உயிர் உடல் இயக்கத்திற்கும் உணர்விற்கும் தேவையான ஆற்றலை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. உடல் முழுவதும் செல்களால் ஆக்கப்பட்டது. செல்களின் தொகுப்பு திசுக்கள், திசுக்களின் தொகுப்பு உறுப்புக்கள், உறுப்புக்கள் ஒன்று இணைந்து கூட்டு இயக்கமாக ஓர் உயிரியின் உடலாகும். இவற்றின் ஊடே இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அனைத்திற்கும் அடிப்படையான ஓட்டம் என்னன்னு, உயிரோட்டம் தான் எல்லா ஓட்டத்துக்கும் அடிப்படையான ஓட்டம். உயிர் தான் எல்லா ஓட்டத்துக்கும் தேவையான ஆற்றலை தொடர்ந்து அழித்து கொண்டே இருக்கிறது. நம்ம உண்ணும் உணவு தான். நம்ம உடல் 7 தாதுக்களால் ஆகப்பட்டதுன்றோம். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து ரசம் முதல்ல, அதுக்கப்புறம் ரத்தம், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுரோனித சுக்கிலம், விந்துநாள். இதுதான் அடுத்த பிறப்புக்கு காரணமாக அமைகிறது. எல்லாம் நமக்கு உணவுலேருந்து தான் கிடைக்குது. 7 தாதுக்களாக மாறுகிறது. நம் உண்ணும் உணவு உடலாக மாறிக்கொண்டே இருக்கிறது. செல்கள் வளர்சிதை மாற்றத்திற்கு உட்பட்டது. தொடர்ந்து செல்கள் உற்பத்தியாகி கொண்டே இருக்கிறது, அழிந்து கொண்டும் இருக்கிறது. இவ்வியக்கத்தை நடத்துவது நமது உயிராகும். ஓர் உடல் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்று தீர்மானிப்பது அதனுள் இருக்கும் வினைப்பதிவு தான். இருப்புக்கு தகுந்தாற் போல நடத்துவது ஆன்மா. ஆன்மாவை சூழ்ந்து ஒரு உரை போல இருக்குது நாம் பெற்ற வினைப்பதிவுகள் அனைத்தும். ஆன்மாவோ ஒரு சங்கிலி தொடராகும். ஒவ்வொரு பிறவியிலும் செய்த வினைகளுக்கு ஏற்ப விளைவுகளான இருப்பாக கொண்டது ஆன்மா. அந்தராத்மா என்பது மையத்தின் இறைநிலையின் ஒரு துளியே அமைந்துள்ளது. அது சுத்தவெளி. அந்த சுத்தவெளி ஒட்டுமொத்த சுத்தவெளியான பிரபஞ்ச பெருவெளியுடனும் பிரபஞ்சத்தை சூழ்ந்தும் அப்பாலும் உள்ள ஆதி அந்தமாகிய தூய வெளியுடனும் இணைக்கப்பட்டுள்ளது. சுத்த வெளியில் பிரிவு என்பது கிடையாது. எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளது, பிளவுபடாத ஒன்றாகும். இப்படிப்பட்ட உடல் இயக்கத்தையும்
உடற்தொகுதிகளையும் உடல் உறுப்புகளையும் ஒவ்வொன்றாக உணர்ந்து அதில் உயிராற்றலை குவிக்கிறோம். அப்படி செய்வதால் இறை அருள் அவ்விடத்தில் நிரம்பும். அனைத்து வினைப்பதிவுகளும் அவிழ்த்து இந்த இறை அருள் என்கிற சுத்த வெளிதான். அதெல்லாம் நீக்கணும்னா இறை அருள் தான் நம்ம ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த களங்கம், ஒவ்வொரு செல்லிலேயும் பதிந்திருக்கக்கூடிய அந்த வினைப்பதிவுன்னு சொல்கிறோம் பாருங்க, ஹெரிடிட்டரி இம்ப்ரிண்ட்ஸ், அவ்வளவும் களையணும்னா இறை அருள் தான் அங்கே குவியணும். இந்த தவம் செய்வதால் உடல் சுறுசுறுப்பு, புத்துணர்வு, புத்துயிர் பெறுகிறது. ஓட்டங்கள் போதுமான அளவோடும் முறையோடும் ஓடும். நோய்கள் படிப்படியாக நீங்கும். இந்த வாழ்க்கையின் முழுமைப்பேற்றை பெற உதவும் வாகனம். நமது உடல்தான் இந்த வாழ்க்கையினுடைய முழுமைப்பேற்றை பெறுவதற்கு உபயோகப்படும் ஒரு வாகனம்னு நம்ம வச்சுக்கலாம். ஆகவே அந்த நோக்கத்தை நிறைவேற செய்ய இந்த உடல் கடைசி வரை உதவுகிறது. அதனால் அதை நல்லா வச்சுக்கணும். அப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அதில் உள்ள நோய்கள், தங்கு, தடை, தேக்கங்கள் எல்லாம் நீங்க வேண்டும். அதற்கு இந்த தவம் பெரிதும் உதவுகிறது. அதனால் நம்ம இப்போ உடல் நல தவத்தை, நோய் நீர்க்கும் தியானம், உடல் நல தவத்தை ஏற்ற இருக்கிறோம். தவ முறைப்படி முதல்ல இட தூய்மை. நாம் அமர்ந்து தவம் செய்யும் இந்த தவக்கூடம் முழுவதும் தூய இறையொருளி நிரம்பி தூய்மை செய்விக்கிறது. நாம் அமர்ந்து 3 முறை இதை சொல்லணும். நாம் அதாவது சொல்லணும்னா இது எண்ணத்தால் எண்ணி, உணர்வால் உணர்ந்து, அனுபவத்தால் அனுபவித்து செய்ய வேண்டிய ஒரு செயல் இது. நாம் அமர்ந்து தவம் செய்யும் இந்த தவக்கூடம் முழுவதும் தூய இறையருளே நிரம்பி தூய்மை செய்விக்கிறது. நாம் அமர்ந்து தவம் செய்யும் இந்த தவக்கூடம் முழுவதும் தூய இறையருளே நிரம்பி தூய்மை செய்விக்கிறது. தன் தூய்மை, தூய இறையருள் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே உணர்ந்து பார்க்குறோம். தூய இறையருள் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே உணர்ந்து பார்க்குறோம். தூய இறையருள் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் பெறுகிறது. செல்களில் உள்ள களங்கங்களெல்லாம் நீங்குகின்றன. உள்ளதை உணர்வோம், நல்லதை செய்வோம், அல்லதை விடுவோம். இந்த இறையருள் நமக்குள்ளே புகுந்து நுழைந்து நிறையும் போது மாயைகளெல்லாம் நீங்கள் இல்யூஷன், டெல்யூஷன், ஹாலூசினேஷன் அதெல்லாம் கூட நம்ம மாய எண்ணங்கள் எல்லாம் கூட நம்ம விட்டு நீங்கிக் கொண்டே இருக்குது. அருட்காப்பு உங்களுக்கும் உங்கள் அன்பு குடும்பத்தாருக்கும் இறையருளே வாழ்நாள் முழுமைக்கும் துணையாக அமைந்து காத்தருளும். அதற்கான பாதுகாப்பு வளையம் இது. நம்மை சுற்றி ஒரு அருள் வளையம் இட்டுக்கொள்ள வேண்டும். இறையருள் இரவு பகல் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைந்து அருளுமா. இந்த காப்பு உங்களுக்கும் உங்கள் அன்பு குடும்பத்தாருக்கும் வாழ்நாள் முழுமைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அன்னைக்கு வணக்கம். நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உடல் கிடைத்தது நம் அன்னையின் தயவால். ஆகவே அவருக்கு பின்வருமாறு வணக்கம் கூறுவோம். அன்னை தன் வயிற்றில் கருவை சிசுவாக்கி 10 மாதம் சுமந்து அதை குழந்தையாக பெற்றெடுத்து பாலூட்டி பாராட்டி சீராட்டி பாதுகாத்து வளர்த்து நாம் இப்போது இருக்கும் இந்த நிலையை தந்துள்ள அந்த அன்பு தெய்வத்தை வணங்குகிறோம். முதல்ல திருவுருவத்தை மனக்கண் முன்னே கொண்டு வருகிறோம். அவளுடைய திருநாமத்தை சொல்லி அன்போடும் நன்றியோடும் வணங்குகிறோம். அதுபோலவே தந்தைக்கு வணக்கம். நம்முடைய இந்த நிலையை, இவ்வுடலை கொண்டு வாழ்வதற்கு இன்னொரு பாதிகாரணம் நமது தந்தையார். அவரையும் பின்வருமாறு வணங்குவோம். நம்மை காத்து படிக்க வைத்து அறிவூட்டி வளர்த்து ஆளாக்கிய தந்தையாரின் திருவுருவத்தை மனக்கண் முன்னே கொண்டு வருவோம். அவரது திருநாமத்தை சொல்லி நன்றியோடும் அன்போடும் வணங்குவோம். ஆசானுக்கு வணக்கம்.
எல்லா மனித குருவுக்கும் அருள் குருவாக அககுருவாக அமைந்து வழிநடத்துவது இறைநிலையே. ஆகவே இறைநிலையை நன்றியோடும் அன்போடும் வணங்குவோம். உடல்நலத் தவம் தொடங்குகிறோம். முதல்ல தோல். உடல் முழுவதும் போர்த்தப்பட்டுள்ளது. தோலை உணர்வோம். அதோடு முடி, நகங்கள், வியர்வை நாளங்கள், முடிக்கால்கள் அனைத்தையும் உணர்வோம். முழு உணர்வையும் நிறுத்திக் கொள்கிறோம், தளர்த்திக் கொள்கிறோம். எல்லா ஓட்டங்களும் ஒழுங்காகவும் முறையாகவும் ஓடிக்கொண்டிருக்கிறது. போதுமான அளவு வலுவும் பலம் பெறுகிறது. நல்ல ஓய்வும் பெறுகிறது. நல்ல ஓய்வும் பெற்றுக்கொண்டிருக்கின்றது. இங்கே உள்ள எல்லா நோய்களும் நீங்குகின்றன. பூரண நலமும் பெறுகிறது. வாழ்க வளமுடன். ஏன்னா இந்த உணர்வு என்பது என்னன்னு கேட்டால், உயிர் தான் நமக்கு உணர்வை தருகிறது, இயக்கத்தையும் அதுதான் தருது. அப்போ அந்த உயிரோ இறை அருளிலிருந்து தான் தனக்கு வேண்டிய ஆற்றலை பெற்றுக்கொள்கிறது. இப்போ நம்ம உணர்கின்றோம், அது நல்லா ஆழ்ந்து உணர்கின்றோம் என்றாலே உயிரை உணர்கிறோம். உயிரோ இறை அருள் தான். அப்போ இறை அருளே அவ்விடத்திலே குவிந்து அங்கே இருக்கக்கூடிய தங்கு, தடை, தேக்கங்கள், நோய் முடிச்சுக்களை எல்லாம் அவிழ்த்து பரிபூர்ண நலத்தை தருகிறது. தொடர்ந்து இதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ரெண்டாவது, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தசை, உடலில் உள்ள எல்லா தசையும் உணர்கின்றோம். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடலில் உள்ள தசைகளை உணர்கிறோம். உணர்வை அங்கேயே வைத்துக் கொள்ளுகிறோம். நன்கு தளர்த்தி கொள்கிறோம். எல்லா ஓட்டங்களும் முறையாகவும் ஒழுங்காகவும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. போதுமான அளவு வலுவும் பலமும் பெறுகின்றது. நல்ல ஓய்வும் பெறுகிறது. நல்ல ஓய்வும் பெற்றுக்கொண்டிருக்கின்றது. இங்கே உள்ள அனைத்து நோய்களும் நீங்குகின்றன. பூரண நலமும் பெறுகின்றோம். வாழ்க வளமுடன். எலும்புகள், உடம்பில் உள்ள எலும்புகள், எலும்பு இணைப்புகளான மூட்டுக்களை பூரணமாக உணர்கிறோம். முழு உணர்வையும் அங்கே நிறுத்திக் கொள்கிறோம், தளர்த்திக் கொள்கிறோம். எல்லா ஓட்டங்களும் ஒழுங்காகவும் முறையாகவும் ஓடிக்கொண்டிருக்கிறது. போதுமான அளவு வளமும் பெறுகின்றன. நல்ல ஓய்வும் பெறுகின்றன. நல்ல ஓய்வும் பெற்றுக்கொண்டிருக்கின்றன. இங்கு உள்ள எல்லா நோய்களும் நீங்குகின்றன. பூரண நலமும் பெறுகின்றது. வாழ்க வளமுடன். இரத்த ஓட்டம். இரத்த ஓட்டத்திற்கு மையமாக இருப்பது நமது இதயம். அதிலிருந்து குழாய் அமைப்புகள் வழியாக உடல் முழுக்க எல்லா செல்களுக்கும் திசுக்களுக்கும் இரத்தம் எடுத்துச் செல்லப்படுகிறது. அதன் மூலம் உயிரானது ஆற்றலையும் சக்திகளையும் கொடுத்து கழிவுகளை, அதாவது கார்பன் டை ஆக்சைடு மீண்டும் இதயத்திற்கே திரும்பி வருகின்றன. இந்த அமைப்புகள் மேலேயே முழு உணர்வையும் வைத்துக் கொள்வோம், உணர்வோம். முழு உணர்வையும் வைத்து உணர்கிறோம், தளர்த்தி கொள்வோம். எல்லா ஓட்டங்களும் ஒழுங்காக முறையாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. போதுமான அளவு வலுவும் வளம் பெறுகின்றன. நல்ல ஓய்வும் பெறுகின்றன. நல்ல ஓய்வும் பெற்றுக்கொண்டிருக்கின்றன. இங்கு எல்லா நோய்களும் பூரணமாக நீங்குகிறது. நல்ல நலமும் பெறுகிறது. வாழ்க வளமுடன். சுவாச இயக்கத்திற்கு நமது நுரையீரல் மையமாகும். மூக்கின் வழியாக பிராணவாயு உள்ளே செல்கிறது. அந்த பிராணவாயு என்பது பிராணன் ப்ளஸ் ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்த கலவையாகும். நம் பூமியை சுற்றி இருக்கும் வளிமண்டலம், சுற்றுச்சூழல் என்கிற அட்மாஸ்பியர், அதில் ஆக்சிஜன் காற்று நிரம்பி உள்ளது. அந்த பிரபஞ்சம் முழுக்க பிரபஞ்சத்தை இயக்கும் பிராணசக்தி என்கின்ற இறையருள் நிரம்பி உள்ளது. இந்த இரண்டும் பிராணசக்தி ப்ளஸ் ஆக்சிஜன் மூக்கின் வழியாக உட்சென்று தொண்டையில் அமைந்துள்ள மூச்சு குழாய் வழியாக மார்பு கூட்டில் இரண்டாக பிரியும் கிளை குழாய்கள் வழியாக செல்கிறது. அதிலிருந்து வலது நுரையீரல், இடது நுரையீரல் அமைப்புகளுக்கு உள் செல்கிறது. வலது நுரையீரல் 3 அறைகளை கொண்டது, இடது நுரையீரல் 2 அறைகள் கொண்டது. இதில் 3வது அறையாக உள்ளது நமது இதயமே ஆகும். இதயத்திலிருந்து பாய்ச்சப்படும் அசுத்த காற்றான கரியமிளவாயு நுரையீரலில் பஞ்சு போன்ற அமைப்புகள் உள்ளன. காற்று சிற்றறைகளுக்கு வருகிறது. அங்கு பிராணவாயு இரத்தத்தில் கலக்கிறது. அசுத்த காற்று வெளிச்சுவாசம் மூலம் வெளியேற்றப்படுகிறது. உட்சுவாசம் மூலம் பிராணசக்தியும் ஆக்சிஜனும் கலந்த காற்று இதயத்திற்கு செல்கிறது. இரத்த குழாய் அமைப்புகள் உடல் முழுக்க எல்லா செல்களுக்கும் செல்கிறது. இதுதான் வளர்சிதை மாற்றத்திற்கு தேவையான உயிராற்றலை தொடர்ந்து அளித்து கொண்டே இருக்கிறது. இந்த சுவாச அமைப்பை முழுமையாக உணர்கிறோம்.
முழு உணர்வையும் அங்கே நிறுத்திக் கொள்கிறோம், தளர்த்திக் கொள்கிறோம். எல்லா ஓட்டங்களும் ஒழுங்காகவும் முறையாகவும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. போதுமான அளவு வலுவும் பலமும் பெறுகின்றது. நல்ல ஓய்வும் பெறுகின்றது. நல்ல ஓய்வும் பெற்றுக்கொண்டிருக்கின்றது. இங்கே எல்லா நோய்களும் நீங்குகின்றன. பூரண நலமும் பெறுகிறது. வாழ்க வளம். சீரண மண்டலம் வாயிலிருந்து தொடங்குகின்றது. பற்கள், நாக்கு, உமிழ் நீர் சுரப்பிகள் என்று உள்ளன. வாயில் போட்ட உணவு பற்களால் அரைக்கப்படுகிறது. நாக்கு ருசிக்கிறது. மேலும் உணவு புரட்டி விடுகிறது. உமிழ்நீரோடு கலந்து கவளமாய் கழுத்தில் உள்ள உணவு குழாய் வழியாக இரைப்பை அடைகிறது. அங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம், அதாவது அமிக்ரதா அமிலம் கலந்து சீரணிக்கப்படுகிறது, கூழாக்கப்படுகிறது. இதிலிருந்து ரசம் பெறுகிறது. இரைப்பையை தாண்டி சுருக்கு தசை கடந்து சிறுகுடலுக்கு செல்ல வேண்டும். அமில உணவானது அப்படியே போகக்கூடாது. ஆகவே கல்லீரலிலிருந்து சுரக்கப்படும் பித்தநீர் பித்தப்பையில் சேமிக்கப்பட்டு உணவு டியோடனத்தை கடக்கும்போது சமன் செய்ய காரத்தன்மை வாய்ந்த பித்தநீர் அமில உணவை சமன் செய்கிறது. மேலும் ஜீரணத்திற்காக உள்ளே செல்கிறது. அங்கு ஜெஜ்ஜினம், இல்லினம் என்று சிறுகுடல் அமைப்புகள் வழியாக கடக்கிறது. ரசமாக உள்ள உணவை உட்கிரகித்தல் மூலம் கிரகித்து இரத்தத்திற்கு அனுப்பப்படுகிறது. குடல்வால் பகுதி சிறுகுடல் பெருங்குடலோடு சேரும் பகுதியில் உள்ளது. பெருங்குடலானது ஏறுகுடல், கிடைக்குடல், இறங்குகுடல் என்று அமைப்பாக உள்ளது. அதன் பின் மலக்குடல், மலவாய் என்று உள்ளது. உண்ட உணவு சீரணிக்கப்பட்ட பின் உடற்தாதுக்களான ரசம், இரத்தம், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, ரோனிதம், சுக்கிலம் ஆக வேண்டும். இப்பணியை மேற்கொள்வது நமது சீரண மண்டலம். இது நீண்ட குழாய் அமைப்பு கொண்டது. சீரண நீர்கள் கல்லீரல், கணையம், மண்ணீரல் இவைகளால் சுரக்கப்பட்டு சரியான இடத்தில் உணவோடு கலந்து சீரணத்திற்கு உதவுகின்றன. அப்படியே இந்த அமைப்புகளா உணர்வோம். முழு உணர்வையும் சீரண மண்டலத்தின் மீது வைத்துக் கொள்வோம், தளர்த்தி கொள்வோம். இங்கே எல்லா ஓட்டங்களும் ஒழுங்காகவும் முறையாகவும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நல்ல போதுமான வலுவும் பலமும் பெறுகிறது. நல்ல ஓய்வும் பெறுகிறது. நல்ல ஓய்வும் பெற்றுக்கொண்டிருக்கிறது. இங்கே எல்லா நோய்களும் நீங்குகின்றது. பூரண நலமும் பெறுகின்றது. வாழ்க வளமுடன். அடுத்து நரம்பு மண்டலம். உடலில் தானியங்கி மனம் விரும்பி இயங்கி உறுப்புகளை இயக்க மூளையோடு இணைக்கப்பட்டுள்ளது. மூளையில் பெருமூளை, சிறுமூளை, முகுளம், தண்டுவடம், நரம்பு தொகுதிகள் என அமைப்போடு உள்ளது. பெருமூளை பல பணிகளை நாம் செய்ய உதவுகிறது. சிறுமூளை தானியங்கி இயக்கமான இதயம், நுரையீரல், சீரண மண்டலம், கழிவு அகற்றுவது போன்ற பணிகளை செய்கிறது. மூளைதான் நரம்புகளின் மையம். எல்லா நரம்புகளின் முடிச்சு போன்றதாகும். உடல் முழுக்க நரம்புகள் பீர்க்கனார் அமைப்பு போல பின்னிக்கொண்டு இருக்கின்றன. எல்லா செல்களுக்கும் இணைப்பு உள்ளது. மூளையிடும் கட்டளை செல்களுக்கும், செல்கள் உணரும் உணர்வுகளை மூளைக்கும் எடுத்துச் செல்வது இந்த நரம்புகள் தான். இந்த ஒட்டுமொத்த உடல் முழுவதும் பரவியிருக்கும் நரம்பு மண்டலத்தின் மீது உணர்வை வைத்து உணர்கிறோம். முழு உணர்வையும் அங்கே நிறுத்திக் கொள்கிறோம், தளர்த்திக் கொள்கிறோம். இங்கே எல்லா ஓட்டங்களும் ஒழுங்காகவும் முறையாகவும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நல்ல போதுமான அளவு வலுவும் பலமும் பெறுகின்றன. நல்ல ஓய்வும் பெறுகிறது. நல்ல ஓய்வும் பெற்றுக்கொண்டிருக்கிறது. இங்கு உள்ள எல்லா நோய்களும் நீங்குகின்றது. பூரண நலமும் பெறுகிறது. வாழ்க வளமுடன். கழிவு மண்டலம், அதாவது சிறுநீர் அமைப்பு. 2 சிறுநீரகங்கள் மாங்காய் விதை போல இடுப்புக்கு மேல் உள்ளன. அதோடு இரத்த குழாய்கள் இணைக்கப்பட்டுள்ளன. உள்ளே வடிகட்டி போல் நெஃப்ரான் அமைப்புகள் உள்ளன. இரத்தம் இதற்குள் ஓடும்போது நெஃப்ரான்கள் அமோனியா, யூரியாவை இரத்தத்திலிருந்து பிரித்து சுத்தப்படுத்தி மீண்டும் இரத்த குழாய்களுக்கே அனுப்பிவிடுகிறது. கழிவுகள் சிறுநீர் பைக்கு குழாய் வழியாக சென்று விடுகிறது. சிறுநீர் குழாய் வழியாக சிறுநீர் தாரை மூலமாக தேவையான போது வெளியேற்றப்படும். இப்போது நாம் நமது சிறுநீர் அமைப்பின் மீது உணர்வை வைத்துக் கொள்கிறோம். முழு உணர்வையும் அங்கே வைத்துக் கொள்கிறோம், தளர்த்திக் கொள்கிறோம். இங்கு எல்லா ஓட்டங்களும் ஒழுங்காகவும் முறையாகவும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நல்ல வலுவும் பலம் பெறுகின்றது. பூரண ஓய்வும் பெறுகிறது. ஓய்வும் பெற்றுக்கொண்டிருக்கிறது. இங்கு உள்ள நோய்கள் எல்லாம் நீங்குகின்றது. பூரண நலமும் பெறுகிறது. வாழ்க வளமுடன். நாளமில்லா சுரப்பிகள். மூளைக்குள் பீனியல் சுரப்பு,
புருவ மத்தியில் உள்ளுக்குள் பிட்யூட்டரி சுரப்பு, கழுத்து பகுதியில் தைராய்டு பேரத்தைராய்டு சுரப்பிகள், இரு சிறுநீரகத்துக்கு மேலே அட்ரினல் சுரப்பிகள், ஆண்களுக்கு விந்தகம் புராஸ்டேட் சுரப்பிகள் சுக்கில சுரப்பிகள் உள்ளன. பெண்களுக்கு சூல்பை கற்பை கருப்பை கர்ப்பப்பை அமைப்புகள் உள்ளன. அனைத்தின் மீதும் உணர்வை வைத்து உணர்கிறோம். முழு உணர்வையும் நிறுத்திக் கொள்கிறோம், தளர்த்தி கொள்கிறோம். இங்கு எல்லா ஓட்டங்களும் ஒழுங்காகவும் முறையாகவும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. போதுமான அளவு வலும் பலம் பெறுகின்றன, நல்ல ஓய்வும் பெறுகின்றன, நல்ல ஓய்வும் பெற்றுக்கொண்டிருக்கின்றன. இங்கே உள்ள எல்லா நோய்களும் நீங்குகின்றன, பூரண நலமும் பெறுகிறது. வாழ்க வளமுடன். ஒட்டுமொத்த உடல். இப்போது செல்களின் தொகுப்பான திசுக்கள், திசுக்களின் தொகுப்பான உறுப்புகள், உறுப்புகளின் தொகுப்பான தொகுதிகள், பல தொகுதிகளின் கூட்டமைப்பான பருவுடல். இந்த உடலுக்குள் இரத்தம், வெப்பம், காற்று, உயிர் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. இந்த ஒட்டுமொத்த உடலையும் உணர்வுகளாகவும் இயக்கமாகவும் நடத்தி கொண்டிருப்பது உயிர் ஆற்றலாகும். ஒரு மனிதனுள் மனம் என்ற தத்துவத்தில் எண்ணங்கள் தோன்றுகின்றன. கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என்ன 5 கருவிகள். அதை ஞானேந்திரியம் என்கின்றோம். வாழ்க்கையில் நாம் கடமைகளை செய்யவும், பேசவும், உண்ணுவதற்கும், குடிப்பதற்கும், மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடவும், கழிவுகள் அகற்றவும் நம் கர்மேந்திரியங்கள் உள்ளன. கை, கால், வாய், குதம், குய்யம் என்று உள்ளது. ஒரு உடலில் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்பதை தீர்மானித்து இயக்குவதற்கு பல பிறவிகளின் வினைப்பதிவிற்கு ஏற்ப ஆன்மா அந்தரான்மாவோடு அமைந்திருக்கிறது. இந்த ஆன்மா கண்ணுக்கு புலப்படாது. ஆன்மாவை கருவிகளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஆன்மாவானது நாம் தியானத்தில் அனுபவமாக உணர்ந்து கொள்ள இயக்கமாக உள்ளது. ஆன்மா இறைநிலையின் ஒரு துளி. சுத்த வெளியே நமது மையமாக அமைந்துள்ளது. அது ஒட்டுமொத்த புறத்திலுள்ள பிரபஞ்ச பெருவெளியோடும் சுத்த வெளியோடும் இடையறா இணைப்பில் உள்ளது. நம்மை அதுவே இயக்குகிறது. தனக்கு வேண்டிய ஆற்றலை பிரபஞ்சத்திலிருந்து பெறுகிறது. உயிராற்றல் நம்மை தோற்றுவித்து, கட்டி, காத்து, ஆற்றுவித்து இயக்கும் பிராணசக்தியோடு இடையறா இணைப்பு பெற்று வருவித்தும் தருவித்து கொண்டே இருக்கிறது. இந்த உடல்தான் நமது வாழ்க்கையின் மிக உயரிய நோக்கத்தை அடைய உதவும் வாகனமாகும், நல்ல சாதனமும் ஆகும். அதை நல்ல உணர்வோடும் நல்ல இயக்கமாக வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் உணவு, உறக்கம், உழைப்பு, எண்ணம், ஐம்புலன் தூய்ப்பு இவைகளில் அளவு நெறி முறையோடு வாழ வேண்டும். வினைப்பயனே தேகம் கண்டாய் என்பது சான்றோர் கூற்று. நமது வினைகளின் இருப்புக்கு ஏத்தாற்போல் உடல் இறைநிலையால் வெகுமதியாக அளிக்கப்பட்டுள்ளது. அதனுள் மனம் என்கிற இயக்கத்தோடு 6வது அருவம் அருட்கொடையாக அளிக்கப்பட்டுள்ளது. இவைகளை வைத்துக்கொண்டு வாழ்வின் உயரிய நோக்கமாகிய வீடுவற்றை அடைய முடியும். அதாவது முக்தி என்கின்ற, மீண்டும் பிறவாமை என்கின்ற முக்தியை பெற முடியும். அறநெறியோடு வாழ வேண்டும். தவம் மிக மிக அவசியம். உயிருணர்வு, ஆன்ம உணர்வு, இறைநிலை உணர்வு ஆகியவற்றால் கண்ம நோய்களெல்லாம் களையப்படுகிறது. ஆன்மா தூய்மை பெற்று விடுதலை பெறுகின்றது. இவைகளையெல்லாம் நன்றாக உணர்ந்து உடல் மீது முழு உணர்வையும் வைத்து உள்ளும் புறமும் உணர்ந்து லயித்து ஆனந்த பரவசம் அடைகிறோம். முழு உணர்வையும் உடலில் நிறுத்திக் கொள்கிறோம், தளர்த்திக் கொள்கிறோம். எல்லா ஓட்டங்களும் ஒழுங்காகவும் முறையாகவும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நல்ல வலுவும் பலமும் பெறுகின்றது, நல்ல ஓய்வும் பெற்றுக்கொண்டிருக்கின்றது. இங்கு உள்ள நோய்களெல்லாம் நீங்குகின்றது, பூரண நலமும் பெறுகின்றது. வாழ்க வளமுடன். இந்நிலையில் பூரணமான உடல் உணர்வு நிலைக்கு திரும்பி வருவோம். உச்சந்தலையிலேருந்து நல்ல உள்ளங்கால் வரைக்கும் நம்ம உடலை பூரணமாக ஒரு சேர அப்படியே உணர்றோம். வேணும்னா மூச்சுக்காற்று அது துணையாக வைத்துக்கொண்டு மேலிருந்து கீழே, கீழேருந்து மேலே உடலை முழு உணர்வையும் உணர்ந்து அதிலேயே லயிக்கணும். இப்போ உடல் உணர்வு நிலைக்கு பூரணமாக திரும்பி வந்துட்டோம். இந்த உடல் நல தவம் என்கிற நோய் தீர்க்கும் தவத்தை, தியானத்தை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க மக்கள் குலம், வளர்க விஞ்ஞானம். இறையருள் நம் அனைவருக்கும் துணையாக அமையுமாக.